வாழ்க்கை ஒரு வட்டம். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அவங்க நான் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து ஒன்று கேட்டேன், வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம், லெட்ஸ் டான்ஸ் டுகெதர் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு என்ன ஏஜ் தெரியுமா, அவங்களுக்கு 85. என்னை போய் நீ வந்து டான்ஸ் ஆட கூப்பிடுற, என்ன இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது நீ என்கிட்ட அப்படின்னாங்க. ஸோ நான் கேட்டேன், ஏன் அப்படி? இல்லை, நான் வந்து வயசான ஆள், என்னையெல்லாம் நீ வந்து டான்ஸ் ஆட கூப்பிடக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ நம்மளோட ஏஜை வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்களை தீர்மானிக்கிறோம். நம்ம ஏஜை வச்சு நம்மளால் இதுதான் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது, இல்லைன்னா இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு we have some certain rules, certain limits. இந்த லிமிட்டில் தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்ய முடியும், இந்த ஏஜ் இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இந்த ஏஜில் இதெல்லாம் பண்ணலாம். இல்லைனா சம்டைம் எனக்கு லைஃப் ஐ காட் ஓவர், எனக்கு 60 ஆகிடுச்சு, 50 ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஐ காட் செட்டில்டு, எனக்கு பசங்க இருக்காங்க, இல்லைனா எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இல்லைனா எனிதிங் யூ கேன், எனி ரீசன்ஸ் யூ மே ஹேவ், இல்லைனா எனி கமிட்மெண்ட் யூ மே ஹேவ். அந்த கமிட்மெண்ட்டோட நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் ஸ்டாப், லெட்ஸ் பி ஹியர். இல்லை எனக்கு பர்டிகுலராக ஒரு விஷயம் பண்ணணும், ஆனால் இந்த ஏஜில் என்னால் பண்ண முடியாது. உங்கள் பேஷனை பெர்சியூ பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பாட்டு பாடுறதா இருக்கலாம், வரைகிறதா இருக்கலாம், ஆடுறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், எனிதிங் யூ வாண்ட் டு டூ. ஆனால் எனக்கு ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை இந்த ஏஜில் நான் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இஃப் யூ ஆர் பீயிங் டூ யங், ஒரு 20 வயசு 21 வயசுலலாம் நமக்கு வந்து இதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசு, இப்போலாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, யூ கான்ட், நீங்கள் வந்து இப்போ போயிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் போகக்கூடாது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஏஜை வச்சு நம்மளை லிமிட் பண்ணிக்குவோம். வி ஆல்வேஸ் திங்க், என்ன பிரச்சனை இதில்னா, எனக்கு இந்த ஏஜுக்கு மேலே என்னால் ஐ கான்ட் டூ எனிதிங், அண்ட் வி ஸ்டாப் அவர் லைஃப் தேர். யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயம் நம்ம வந்து லைஃப்பில் எனக்கு வயசாயிடுச்சு, இல்லை எனக்கு இந்த வயசு தான், ஏதோ ஒரு கன்சர்ன், ஏஜ்ன்ற ஒரு கன்சர்ன்னால நம்ம செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் பண்ணியிருக்க மாட்டோம். செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கும், ஆனால் செய்ய மாட்டோம். செய்ய தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம். பிகாஸ் த ஏஜ், வி ஹாவ் தட் கன்சர்ன் அபவுட் த ஏஜ். த ட்ரூத் என்ன தெரியுமா, த கிரவுண்ட் ட்ரூத் என்ன தெரியுமா, உங்களுக்கு என்ன வயசு, 99 வயசுனாலும் ஓகே. இந்த பீரியடை 90 கிராஸ் பண்ணுறதே கஷ்டம், பட் 80 கிராஸ் பண்ணுறதே கஷ்டம். 99 வயசுனாலும் ஓகே. யூ ஆல்வேஸ் ஹாவ் அ 100% பாசிபிலிட்டி டு லிவ் யுவர் ஃபுல் லைஃப். 100 மடங்கு உங்களால் வாழ்வதற்கு ஒரு சாத்தியம். உங்களால் 100% லைஃபாக உங்களால் வாழ முடியும். எனி ஏஜ், என்ன வயசுனாலும் ஓகே. அந்த மூமெண்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா, தட் மூமெண்ட் யூ கேன் pursue your dreams, you can run for your dreams, you can run for your goals. Never let the age to be a concern for your wishes, dreams. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, எப்படி ஒரு வட்டத்தை போட்டு கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வர்றது. வாழ்க்கை ஒரு வட்டம் எனக்கு தெரியும், அது என்னப்பா நம்ம ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே எப்படி கான்ஃபிடென்ட்டை கொண்டு வர்றது. நம்ம ஆல்ரெடி நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு வட்டத்தை போட்டு வச்சுருக்கோம். நம்ம இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணுன்றது ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இப்போ நம்ம போடுற வட்டம் வந்து பவர்ஃபுல்லாக, கான்ஃபிடென்ட்டாக, கிரேட்டாக நம்ம ஒரு பர்சனாக we can become a confident person within 5 minutes. அது அதிகம் ஆக்சுவலாக, அதுக்குள்ளே பண்ண முடிஞ்சாலும் we can make that. ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா within 2 minutes you can become a confident person. இனிஷியலாக கொஞ்சம் லேட் ஆகும், 5 minutes அதிகம். நான் சொல்கிறேன் 5 நிமிஷத்தில் எப்படிங்க கான்ஃபிடென்ட்டாக, அது ஒரு வட்டத்து மூலியமாக எப்படி பாசிபிள்? இட் இஸ் பாசிபிள். இப்போ வரைக்கும் நம்ம போட்ட ஒரு வட்டம் நம்மளை சுற்றி, அந்த வட்டத்தை வச்சு நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோன்னா, நம்மளை சுற்றி ஒரு வட்டம் போடுறோம் அப்படின்னா, அந்த வட்டம், த சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் NLPயில் இருக்குது.
யூ கேன் பிகம் கான்ஃபிடென்ட், ஹாப்பி, ஜாய்ஃபுல், ஒரு எனர்ஜெட்டிக், எந்தூசியாஸ்டிக் பர்சனாக நீங்கள் ஆக முடியும். ஒரு வட்டத்தை உங்களை சுற்றி போடுறது மூலியமாக. இது எப்படி, என்ன, எப்படி பண்ணுறது, இஸ் இட் பாசிபிள்? நீங்கள் வந்து ஐ டோன்ட் நோ த பீப்புள் ஹாவ் ட்ரைட் திஸ் பிஃபோர். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கா அப்படின்றதே நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டெக்னிக்ஸ், இந்த மாதிரி யூனிக் இந்த டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் அபவுட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். எப்படி வெற்றியாளர்கள் ஒரு ஸ்டேஜில் ஏறி பேச பயப்படுறோம், ஒரு இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயப்படுறோம், ஒரு கிளைண்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு பயப்படுறோம், ஃபியர்ஸ். ஸோ அந்த இடத்துல நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அந்த இடத்துல நான் ஹாப்பியாக இருக்கணும், அந்த இடத்துல நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஹவு வித் த சர்க்கிள், ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போடுறது மூலியமாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஆக முடியும். பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும், ஒரு இடத்துல நான் நல்லா பேசணும், ஒரு கிளைண்ட்டை போய் ரீச் அவுட் பண்ணணும், இல்லை நான் வந்து ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு செமினார்லேயோ ஒர்க் ஷாப்லேயோ நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எனக்கு பேச பயமாக இருக்குது. இல்லை நீங்கள் மேனேஜராக இருக்கலாம். அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்த பாப்பீங்க யாரா அவன் எங்கடா இருக்கான்? இருங்க டேய், இவனை தூக்கிட்டு போய் கை கால முறிச்சு கொண்டாங்கடா. You have to communicate your ideas, your thoughts to a group of people. அப்போ நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துல நின்று பேசணும். அந்த இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி, நினச்ச மாதிரி ஒரு சர்க்கிளை பிளேஸ் பண்ணுறது மூலியமாக யூ வில் பி an extraordinary person. நானும் அந்த பர்சனாக இருந்தேன், நான் இந்த பர்சனே கிடையாதுப்பா அப்படின்ற அளவுக்கு யூ கேன் கிரியேட் அ பவர்ஃபுல் சர்க்கிள் வித் சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ். உலகம் உருண்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? இன்டர்வியூல ஆரம்பிச்சு இன்டர்வியூக்கே திரும்பி வரேன்னு இதுல இருந்து தெரியல சார். மிஸ்டர் சஞ்சீவ், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 9. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஆண்டர்பிரனராக இருக்கலாம், இல்லை ஜாப்ல இருக்கலாம், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டில் வந்துட்டு யூ மே பி இன் ஹையர் பொசிஷன்ஸ், whomever you may be. எல்லாத்துக்கும் இந்த டெக்னிக்ஸ் வாட் ஐம் கோயிங் டு டீச் ஃபினாமினலாக இருக்கும். வி வாண்ட் டு பி கான்ஃபிடென்ட். எப்படி ஒரு செயலை, ஒரு விஷயத்தை நம்ம நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட செய்கிறது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், சிச்சுவேஷன்ஸ், சர்க்கம்ஸ்டன்சஸ், நம்ம எமோஷன்ஸ், how we can bring the confident with the circle we are going to create. அதுதாங்க விஷயம். அந்த சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்ற ஒரு டெக்னிக் மூலியமா எங்க இருந்தாலும் இந்த NLP. இந்த ஊர்ல இருக்க எல்லா பேரும் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மிருகமா மாற போறேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன் பாரு. வாடா பித்தல, இதுல ஒரு கிளாஸ் அடி. இந்த ஊர்ல ஒரு ரூபாய் உன்னை கை தொட முடியாது. எப்படி? இது அப்படி ஒரு மருந்துடா. இது உள்ள போச்சுன்னு வையி, இந்த ஊர்லயே நீதான் பெரிய போக்குறி. அடி அடிடா, குடிச்சிடவா? குடிடா. டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ட்ரை. கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கம்மிங் November 2nd Sunday, definitely this session will be amazing. Have a great day. Bye.